என்னப்பா பாக்குற? நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க யாருன்னு கேட்டேன். நீங்க யாருன்னு கேட்டேன். நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லணும். நான் கேட்கறதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். வீம்புக்கு பேசப்படாது, விதண்டவாதத்துக்கு பேசப்படாது. நீங்க நான் ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, நான் என்ன கேட்கறேனோ அதுக்கு தான் நீங்க பதில் சொல்லணும். நீங்க யாரு நான் கேட்டேன். இடம் யாருக்கும் சொந்தம் இல்லை, அதனால நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்லணும். ஐயா, இடம் யாருக்கு இடம் சொந்தம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஐயாவுக்கு சொந்தம் இல்லைங்கிறது எனக்கு தெரியுங்க. ஏன் இடத்து அந்த ஐயா நமக்கு தேவையில்லை. ஏன் இடத்துக்கு நீங்க வந்தீங்க? இது என்ன இடம்ங்க? இது நாடா மேடை. அப்படிங்கிற இடத்துக்கு நான் வந்திருக்கேன்னு நினைச்சிருக்கீங்களா? நீங்க எதுக்கு வந்தீங்க? ஏங்க நீங்க எதுக்கு வந்தீங்க? நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதுக்கு தான் நானும் வந்திருக்கேன். அப்புறம் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் நீங்க என்னவோ நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் கேட்கிற பதில் சொல்லுங்க, நீங்க வீம்புக்குன்னு பேசாதீங்க. நான் கேட்கிற பதில் சொல்லாம நீ விதண்டவா பேசாத. நீங்க என்ன அதை சொல்லுங்கன்னா என்கிட்ட வந்து நீ எதுக்கு வந்தீங்கன்னா, நீங்க ஏன் வந்திருக்கீங்கன்னா அதை சொல்லுனா, நீ என்கிட்ட வந்து ஏன் வந்து கேட்டனா? திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ. நம்ம ஊருக்கு அவங்க ஊருக்கு சண்டை. திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ, திரும்ப திரும்ப பேசுற நீ. ஆமா ஆமாமா. எங்க நீங்க யாருன்னு கேட்டா அதை சொல்லுங்க. நீங்க யாருன்னு கேட்டா அதுக்கு சொல்லுங்க. பேக்க தூக்கிட்டு கிளம்பையில ஒரு கிழட்டு முண்டை மூஞ்சில முழிச்சேன். எந்திரிச்சு வரும்போதே ஒரு விறகு கட்டு வெதிக்க போச்சு. ஆனா இப்படி கதை நடக்குன்னு இப்பத்தே எனக்கு தெரியுது. விவரம் அப்பவே எனக்கு தெரியும். வரப்போறவங்க சனியங்க தான் வருவாங்கன்னு எனக்கு அப்பவே முடிவு வந்துருச்சு. இப்ப நீங்க தேவையில்லாம பிரச்சனைக்கு வர்றீங்க. நீங்க தேவையோட பிரச்சனைக்கு வர்றீங்க. நான் என் வேலை உண்டு வெற்றி உண்டுன்னு நான் பாட்டுல திருறேன். ஐயா, நான் என்னோட வேலை எனக்கு முக்கியம்னு நான் வாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். என்னைய தடுத்து நிறுத்துறது நீங்க. ஏங்க ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? ஏன் இடத்துக்கு தாங்க நீங்க வந்திருக்கீங்க? போங்கம்மா, நாடா முடிஞ்சு போங்கம்மா, எல்லாம் கிளம்பி போங்க. சும்மா நம்ம சொல்லிட்டு இருக்கீங்க, அப்புறம் நான் சொல்றதே சொல்லிக்கிட்டா. அப்புறம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் நான் சொல்றதை நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா சும்மா சும்மா போட்டுக்கிட்டேமா. அங்கிருந்து நான் வந்துட்டு இருக்கும் போது தடுத்து என்னை நிப்பாட்டி வச்சுக்கிட்டு நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னா அப்புறம் என்ன அர்த்தத்துல பேசுற? அப்ப நீ வந்தீங்கன்னா எல்லாரையும் தடுத்து பேசிக்கிட்டு இருப்பியா? வந்தவங்களெல்லாம் என்னன்னு கேட்பியா? பைத்தியக்காரனாயா நீ? வந்தவங்களை நிப்பாட்டி வச்சு நீ யாருன்னு கேட்பியா? அதுக்காக உன் பாதையில் வரக்கூடாதா? ஏங்க வர்றவங்கன்னா வர்ற விதம் இருக்குல்ல. ஏன் விதம் தருமாடி எப்படி வந்தாங்க? ஒரு மனுஷன் விருந்தாளி வராரு, வர்றவர் எப்படி வரணும்? எப்படி வரணும்? நீங்க வந்த விதமே சரியில்லை. ஓ வீட்டுக்கு நான் விருந்தாடி வரலங்கற ஐயா, விருந்தாடியா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் வர்றீங்க. ஓ வீட்டுக்கு நான் விருந்தாடி வரல, யாராவும் வரல. சரி, நான் வந்த வழியில என்னை தடுத்து நிறுத்தினது நீதானே? ஏங்க ஏன் இடத்துக்கு தாங்க வந்திருக்கீங்க? ஓ இடம் என்ன? ஓ இடம் பட்டா போட்டு வச்சிருக்கேன். ஓ இடம் இது என்ன இடம்? சத்தம் தேவையில்லாத சத்தம்லாம் போட்டுக்கிட்டு அவர் சரியா பேசுறாரு. ஏன் அப்ப அவன் தவறா பேசுனாங்க. என்ன யாருன்னு கேக்குறேன். அவனுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? யார் ஏன்டா கேட்ட? இப்ப நீங்க கேளுங்க. நீங்க யாரு? அப்படி கேளுங்க. சாமியாரு. சாமியாரு? சாமியாரு அதாங்க சாமியாரு. அதான் சாமியாரு. சாமியாருன்னா பல வகை சாமி இருக்கு. என்னென்ன சாமி இருக்கு? கட்டிக்கு பிச்சை எடுக்கிற சாமியாரு. கட்டி பிச்சை எடுக்கிற சாமி. டேய் மரியாதை கெட்டு போயிடும். துப்பு போட்டு போயிருப்பேன். ரோட்ல போயிருவேன். தெருவுல போயிருப்படா நீ. டேய் கட்டி இவரோட தகுதி என்ன? தராதரம் என்ன? யோக்கியம் என்ன? பிச்சைக்காரத்தனம் என்ன? இவரை போய் கட்டி பிச்சை எடுக்கிற சாமின்றியா? என்ன கோட்டுக்கு பிச்சை எடுக்கிற சாமியாரை பார்த்திருக்கேன். பொண்டாட்டிக்கு பயந்து போய் தெரிஞ்ச சாமியார் மாதிரி ஒண்ணே தெரியும். புள்ளதாரம் பல உள்ளே கிடைக்கிற சாமியாரை பார்த்திருக்கேன். கடனுக்கு ஓடி போன சாமியாரை பார்த்திருக்கேன். இது மாதிரி தூக்கி சட்டி வச்சு ஊருக்கு சோறு வாங்குற சாமியை பார்த்திருக்கேன். போய் தாடியை வளர்த்துக்கிட்டு சிவாய நமக்கு உரி விட்ட சாமியா நான் பார்த்திருக்கேன். 11:30 மணிக்கு பார்த்துட்டா பஸ் ஸ்டாண்ட் நின்றுக்கிட்டு பசை விட்டுட்டேன் 20 ரூபா இருந்தா தாங்க மாயவரம் போகணும்
அப்படின்னு வசூல் பண்ணி 12:10க்கு பிராந்தி கடையில் பாட்டில் வாங்க நிக்கிற சாமியாரை பார்த்துருக்கேன். காவி வேட்டியை குட்டிக்கிட்டு சங்கத்து வெளியே சுத்தி சுத்தி வந்துக்கிட்டு 10 ரூபாய் கேட்டு போய் கட்டி வாங்குற சாமியை நானும் பார்த்திருக்கேன். இல்லைங்க 2 பேரும். அப்ப நீங்க 2 பேரும் வேற யாரும் பார்க்கலையா? ஏண்டா நல்ல சாமியா பார்க்காத லொல்ல பயலடா நீ. சாமியாருன்னா அப்ப யாரும் தெரியணும்ல. டேய் நல்ல சாமியா உன் கண்ணுக்கு தெரிய மாட்டானா? நல்ல சாமியா வந்து மூங்கிலிலே விழுந்திருந்தான் முக்கன் சாமி. நல்ல சாமி அவன் சிங்கப்பூர்ல இருக்கான். டேய் மூங்கிலிலே விழுந்திருந்தான் முக்கன் சாமி, முதிய கடல் போய் பார்த்தான் முகுந்தசாமி, தாங்கமலை போட்டுருத்தான் தலைமன் சாமி, ஆறுச்சாமி, வேலுச்சாமி, ஐயாச்சாமி, பொன்னுச்சாமி, கண்ணுச்சாமின்னு இந்த நல்ல சாமியை பார்க்க வந்த வெள்ளச்சாமி எல்லாரும் கோயில் வரி கொடுத்துட்டு தான் நாடகம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா நீங்க யாருன்னு சொல்லுங்க. தேவையில்லாம நீங்க பேசுறீங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. அடையானே சும்மா போங்க 2 பேரும் போங்க, நாங்களா பேசிக்கிறோம். நீ யாராவது ஒரு ஆளுங்கிட்டு வாங்கப்பா. நீங்க 2 பேரும் போங்க. வாப்பா சிவசாமி, நீ வாப்பா. வா நம்ம 2 பேரும் பேசுவோம். தம்பி சிவசாமி வாப்பா. ஏய் அவர் ஐயாடா. அண்ணே ஐயா நீங்க வாங்க நம்ம பேசுவோம். நீங்க 2 பேரும் போடா. உங்களுக்கு பயமா இருக்காங்களா? ஏய் என்னம்மா இது பையா? ஏய் போங்க. பயந்துக்கிட்டே லட்சணம் என்னோட பேரண்ட பேசுறதுக்கு யோசனை இல்ல 2 பேரும். ஏய் கேக்குறேன் நான் கேக்குற கேள்விக்கு பதில் தெரியுமா உங்களுக்கு? இது என்னங்க கொஞ்ச நேரம் பல்லு இழுச்ச பேர இழுச்ச பேர போய் வருவேன். நான் அவன்கிட்ட போய் பேசணும். கேள்வி கோரி போய் தெரியுமா? இன்னைக்கு வந்து எதுக்கு வந்து? டேய் இன்னைக்கு வந்து கேனப்பல பாப்பா யாரு கேனப்பை? நான் நீங்க கேனப்பையலா? கேள்விகளை நாங்க கேனப்பையலா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்ல. கேள்விகளை நீ கேக்குறாயா இல்ல நான் கேக்கட்டுமா? இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. வந்தா நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. சரி இந்த இடம் என்ன இடம் சொல்லு முதல்ல. ஏய் இந்த இடம் என்ன இடம்? என்ன இடம் தெரியாதா அவனுக்கு? கேட்டா பதில் சொல்ல மாட்டானா? என்ன இடம் தெரியாதா? தெரியாதா? சிமெண்ட் மேடா. நல்லா சொன்னாயா அவன் அவன் சொல்ற அவன் சொல்றதான் சரி. அவன் இதை வாங்கி கொஞ்சம் குடுறா. அப்புறம் என்ன எங்க அவன் சொல்றதான் சரி. நீங்க தெரியாம வந்து அப்ப கேக்குறதுக்கு என்ன இடம் கேட்டா அது மாதிரி நீ பதில் சொல்லணுமா இல்லையா? ஆமா. நீங்க சொன்னீங்க கொஞ்சமெல்லாம் தர முடியாது. தந்தா முழுசாதான். எதை கொடுப்பேவா? நீங்க எதை கொடுக்க சொன்னீங்க? மூத்திரத்தை. ஐயோ நான் சாப்பிட மாட்டேன். அண்ணே நான் இப்பதானே இருந்துட்டு வந்துட்டேன். டேய் டேய் மூத்திரம் குடிக்கணும்டா. நீ கையில வாங்கிக்கணும். ஓமத்திரம் குடிக்க சொல்றாரு. இல்லங்க ஓமத்திரம்லாம் இல்ல, கையில வாங்கிக்கணும். கொஞ்சோண்டு வச்சுக்கணும். கண்ணு 2லயும் வைக்கணும், தலையில வைக்கணும், உச்சந்தலையில. அவர் குடிச்ச பழக்கம் உண்மையிலே அனைவருக்குமே தெரியணும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். மூத்திரம் குடிக்கலையா பெரிய வீடு கட்டிப்பாரு, கோயிலை கட்டிப்பாரு. மூத்திரம் இருந்தால் தான் அதுக்கு சிறப்பு பெறும். பசுமாட்டோடைய மூத்திரம் கோமயம். எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் 7 கடலில் போய் எடுத்துகிட்டு வர்ற தீர்த்தம் எங்கே இருக்குன்னா பசுமாட்டோட மூத்திரத்தில் இருக்கு, கோமயத்தில். மூத்திரம் குடிச்சு பாடுறா உனக்கு அருமை தெரியும். நீ புத்தி வரும்டா, புத்தி விட்ட வேலை பேசுற. அது புத்தி இல்லாத வந்து மூத்திரம் குடிப்பேன். உனக்கு இல்லைங்கிறனால தான் குடிக்க சொன்னேன். நமக்கு தான் புத்தி இருக்கு. எந்த புத்தி உனக்கு? கீழ் புத்தி இருக்கு, பெரிய கீழ் புத்தி இருக்கு, மேல் வெங்காய புத்தி. எல்லா புத்தி எங்கள்ட்ட இருக்கு. இடம் என்ன இடம்னு கேட்டா நீங்க எங்க போற இடம்னா அதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏய் இடம் என்ன இடம் கேட்டா அப்ப பதில் சொல்றேன். அவரோட நம்ம பேசி பழக்கம் இல்ல. ஏதா இருந்தாலும் என்னே மாட்டிட்டு வர. அவர்லாம் என் கூட பேச முடியுமா? அதானே. கற்க கற்பவா நிக்க அதற்கு டேய் 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 கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. சொல்ல தவறா பேசிட்டு இருக்காரு. நான் என்ன சொன்னேன்? இவன் ஐயோ, தெரிஞ்சா கற்பவா நிக்க அதற்கு தகன்றிருக்கான். தங்கச்சி பேசுற கரெக்ட் தானம்மா. சரி சரி நான் சொல்றேன். இப்ப நீங்க பிரிய வித்தியாசமா பேசுறீங்க. கசட தவிர வள்ளினம். கசர தவிர வல்லினம். ஒழுங்கா சொல்ற டேய், ஒழுங்கா சொல்ற. டேயா ஆமா மரியாதை இல்லடா பிரண்ண. டேய் ஒழுங்கா கேட்ட அது பொருள் எடுத்து வா. கசட தவிர வள்ளினம். அப்புறம் டேய்னா என்ன அர்த்தம்? பதில் ஓடா தெரியும். ஓடான்னு பேசுறது. முண்டேலுக்கு பதில் அதெல்லாம் தெரியல. ஓடனா ஏய் இருடா பெரங்கட்ட அடிச்சு போடுவேன். நாங்கெல்லாம் ஒரு மாதிரியான ஆளு, கொடூரமா போர் தள்ளிட்டு போய்கிட்டே இருப்போம். எனக்கு தெரியும் நீங்க மாதிரியான ஆளுன்னு தெரியும். அப்புறம் போடா வாடான்னா ஒரு மரியாதை. 2 பேர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல பத்தியா எப்படி ஓட்டுறாங்க. விடுனே. அண்ணே விடுனே. அண்ணே அண்ணே விடுனே. சரி வாடா சரி வாடா வாடா. விடுனே. ஏய் இரு இரு அவனோட அவன் ரொம்ப கோவப்படுறான். இங்க வா விடுனே. இங்க வா. அண்ணா ஏய் வம்பா அண்ணா. வாங்கிடுவா. டேய் அண்ணா ஓ உடம்புக்கு இவ்வளவு கோவம் வரப்படாதடா. இவ்வளவு கோவம். இங்க வா இங்க வா இங்க வா. நீ இப்ப சொல்லு என்ன கிளிக்கிறேன்னு பாப்பா. கசடத பர வள்ளினம். கசட தவள வல்லினம். தவளவா ஆ? ஞங்கன நம்மண்ண வள்ளினம். எவ்வளவு வரல மெல்லினம். எவ்வளவு வரல. எரள வளல இடையினம். ஆமா தெரியாத சொல்றீங்க. அதே வரல இல்ல. வரலைட்டா விட வேண்டியதானே. நீ போ நீ போ. கசடத பர வள்ளினம். கசர தவிர வல்லினம்.
ஒழுங்கா சொல்றா டேய் வம்ப நீங்க சொன்னதே சொல்லிட்டு டேய் இருக்கேன். வம்ப அரை வாங்கி போடுவ ஒழுங்கா சொல்ல நீங்க அவனாதான் சொல்றதே சொல்லிட்டு இருக்கேன். கொடுக்கறது அறையா கொடுக்காதீங்க, முழுசா கொடுங்க. குடுப்பேன் பாரு இப்ப அவனுக்கு அவன் வம்ப வாங்குவேன் பாருப்ப அவன் பாதி வேணா உங்களை முழுசுதான் வேணுமா? ஞாங்கனா நம்மனா மெல்லினம் ஓ கிண்டல் பண்ணக்கூடாது. நான் பெரிய டென்ஷன் பார்ட்டி. முந்தாள்ல திருப்பத்தூர்ல 10 பேர் அடிக்க வந்தாங்க. என்ன நீ ஒரே ஆள் தான். 10 பேர் நான் அடிக்க ஒரே ஆள் தான். தெரியாம தெரியுங்க. நான் ஒரே ஆள் தான். ஏய் உண்மையிலே உண்மையிலே உங்களை நான் உண்மையிலே 2 பேரும் மன்னிங்க. ஏய் 2 பேரும் மன்னிச்சுக்கங்க. நான் உங்களை கோவமா பேசிட்டேன். 10 பேரை நீ திருப்பத்தூர்ல சமாளிச்சிருக்கேன்னா பெரிய விஷயம். அண்ணனா 10 பேர் சும்மா இல்ல, 10 பேர் மொரட்டாளு. உண்மையிலே உங்கள்ட்ட நான் வந்து இது கேட்கறியா? ஏன்னா 10 பேரை சமாளிச்சிருந்தா சாதாரண விஷயம் இல்லையா? நான் எங்க அண்ணன் விட்டுட்டு ஓடிட்டேன். எப்படி அண்ணன் சமாளிக்க போறான்னு பார்த்தா சமாளிச்சிட்டான். 10 பேர் வர்றான். ஏய் எப்படியா? எங்க அண்ணன் ஒரு ஆளு தானே. ஏய் உடம்ப வச்சு எனக்கு தெரியும். உடம்ப வச்சு எனக்கு தெரியும். அவன் 10 பேர் என்ன 100 பேரை சமாளிப்பாயா? அண்ணன் 10 பேர் கிட்டத்துல வந்துட்டாங்கல்ல. என்ன பண்ண? அப்படியே எங்க அண்ணனுக்கு வடகன்னு கால்ல கும்பிட்டு வந்துட்டான். இருங்க என்ன ஏண்டா என்னது? 10 பேரை திருப்பத்தூர்ல சமாளிச்சிருக்கேன்னா உண்மையிலே உன்னை பாராட்டினேன், பெருமையா பேசினேன். அவன் உன்னை விட்டுட்டு ஓடிட்டானா நீ என்ன பண்ண? கும்பிட்டோம் சொன்னாரு. யார நீ என்ன பண்ணேன்னு சொல்லு. சமாளிக்கிறது அவன் 10 பேரை கும்பிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணாங்க அவங்க? இது மாதிரி பிரச்சனை நடந்துடக்கூடாதியா, நாட்டுல குடும்பம் பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால நான் கூல் பண்ணி விட்டுட்டு நான் வந்தேன். அப்ப வந்து நீங்க 10 பேரை சமாளிச்சிட்டியா? அம்மா 10 பேர் அப்படியே மலத்து நின்னுட்டான் பாத்துங்க. 10 பேர் டமார்னு விழுந்துவங்களே. மானங்கட்டவங்களுக்கு போட்டாங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு வேடிக்கை மானா வேடிக்கை. மானங்கட்ட துப்பு கட்ட பேல அறிவு இல்லடா, சூடு இல்ல, சொரண இல்ல, வெக்கல்ல, மானல, கால்ல விழுந்தேன் நான் சமாளிச்சு விரட்டிட்டேங்க. யாரோ பொம்பளை சண்டை வரல நின்று இருக்காரு போல. வந்திருந்து துப்பு இல்ல மானங்கட்ட வயல தும்பிய குடிக்கிட்டு. ஆமா அப்புறம் என்னமா சமாளிக்கணும். சமாளிக்கிறது தான் பெருசு. 10 பேர் அதுக்காக ஒரு ஆள் அடிக்க முடியுமா? பேச்சு குறை. சரி விடுங்க. வா ஏதாவது என்னத்தை கும்பிட்டு விழுந்தானா சமாளி. டேய் நில்றாங்க. எவடா ஒருத்தனை புடி மாடுதேன் நில்லு பாப்பா. என்ன எது வேணாலும் பேசலாம். புராணம் பேசுவாங்க. ராமாயணம், மகாபாரதம், இதிகாசம் எது கேட்டாலும் பதில் சொல்லுவியா? தெரியாதே. டேய் எது கேட்டாலும் பதில் சொல்லுவியா? உன் தம்பி சொல்லுவா. 10 பாட்டு 8 தொகை பேசுவோமா? 10 பாட்டு 8 தொகை சிலப்பதிகாரம். 10 பாட்டு நான் 2400 வாட்டு சென்னையில ஏத்தி வச்சிருக்கேன். சும்மா இல்ல. எது கேட்டாலும் சொல்லுவாரா அவரு? என்னத்தை கேட்டாலும் சொல்லுவாரா? நான் சொன்னா எதை கேட்டாலும் சொல்லுவாரா? அவன் போயிட்டாயா? அவன் போயிட்டா பாரு. சரி வா. என்ன அண்ணே அண்ணன் போனோன்னு என்ன மயங்குற? நில்ற நான் கேட்கிறேன். யாரு? நான் எங்க அண்ணன் இல்லாம ஒரு இடத்துல நிக்க மாட்டேன். அதனால உங்களுக்கு வந்து அவர் வந்து அம்மா நான் படிச்சிருக்கேன், அவர் தெரியுமில்ல. படிச்சதுனால எதை கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க. என்னத்தை சொல்லி இதவா உரைத்தாலும் அது சொல்லுங்க. நீட்டு கேட்டா கந்தனுக்கு புத்தி கவட்டுக்கலங்க. ஏன் சொன்னாங்க? கந்தனுக்கு புத்தி காவட்டுக்கொள்ளனா அவன் வந்து லேடிஸ் விஷயத்துல வீக்கு. டேய் நான் என்ன கேட்கிறேன், நீ என்ன சொல்ற? ஏங்க அப்புறம் கந்தனுக்கு புத்தி காவட்டுக்கொள்ளனா என்னங்க? தெரிஞ்சா முருகனுக்கு தெரிஞ்சா பேசணும், இல்லைன்னா என்ன பேச விடணும். முருகனுக்கு வாகனம் என்ன? முருகனுக்கு வாகனம் வந்து மயில். தெரியாதா? மயில் தானே. அவங்க அண்ணன் யாரு? மயிலோட அண்ணன் வந்து லட்சுமணன். மயில் இல்லைங்க, முருகப்பெருமானுடைய அண்ணன் யாரு? முருகப்பெருமா யாரோட? முருகனோட அண்ணன் கேக்குறேன். முருகனோட அண்ணன் தெரியாதா உனக்கு? சிவகுமார். ஆமா பைனான்ஸ் பார்ட்டி. டேய் நீ இப்ப வந்து இடையில இடையில அவர் தெரியும். சரி சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளையா? சிவபெருமானுக்கு வந்து முதல்ல வந்து பிள்ளையாரு. ஆமா. ரெண்டாவது பிள்ளையாரு. ஆமா. டேய் முதல்ல பிள்ளையாரு, ரெண்டாவது பிள்ளையாரு, ரெண்டாவது பிள்ளையாரு, மூணாவது பிள்ளையாரு. டேய் முத பிள்ளையாரு. ஆமாங்க. ரெண்டாவது பிள்ளையாரு. அப்புறம் நான் தான் சொல்றேன் சிவபெருமானுக்கு ரெண்டாவது பிள்ளையாரு. 3 பேருங்க. 3 பேரு. முதல்ல பிள்ளையாரு, ரெண்டாவது அதுக்கு அடுத்து பிள்ளையாரு, ரெண்டாவது பிள்ளையாரு, அதுக்கு அடுத்து பிள்ளையாரு. உங்க ரெண்டுத்தையும் கிறுக்கு பிடிச்சிருச்சா இல்ல எங்களுக்கெல்லாம் கிறுக்கு பிடிச்சிருச்சா?
டேய் அது இல்லண்ணே, சிவபெருமானுக்கு வந்து சிவபெருமானுக்கு 3 பிள்ளைய. ஆமா, முத பிள்ளையாரு, பிள்ளையாரு, ரெண்டாவது பிள்ளையாரு. பிள்ளையாரு. டேய் என்னடா ரெண்டாவது பிள்ளையார் எப்படி வருவாரு? ரெண்டாவது முத பிள்ளை யாருங்க? முத பிள்ளையார் தானே. முத பிள்ளை விநாயகர், ரெண்டாவது பிள்ளையாரு, ரெண்டாவது பிள்ளை முருகன், அப்ப பாரு, அவட வாங்கிக்குடா. மூணாவது பிள்ளை ஐயப்பன். பாத்தியா அவன் சொல்றாடா. இருங்க. நான் லூசு பையல. நான் தவறா சொன்னேன். முத பிள்ளையாரு, பிள்ளையாரு. ரெண்டாவது பிள்ளை யாரு? அதான் முத பிள்ளையாரு. அடையாயா விட்டு நான் என்ன கேக்குறேன்? முத பிள்ளையாரு, முதல்ல பிள்ளையாரு, ரெண்டாவது பிள்ளையாரு. ரெண்டாவது பிள்ளை யாரு? ரெண்டாவது பிள்ளை நொப்பத்த புருஷன்டா. நொப்பத்த புருஷன் எப்படி வருவான்? அவங்க அப்பத்தா ஒருத்தன் பேர் முருகன் தானே. பாத்தியா? ஏய் அப்பதான் ஒரு முருகங்கிறனால அவன் சரியா சொல்லிட்டான். அண்ணே கரெக்டா சொல்றேன். டேய் 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 அவன் சரியா சொல்லுவேன். அவனோட நீ சேராத, அவனை கெடுத்து விடுவேன். யாரு? அவனோட அவனே வாத்தியாரு. சரி மூணாவது பிள்ளையாரு. மூணாவது பிள்ளையாரு தான். டேய் மூணாவது பிள்ளையார், அதுதான் பிள்ளையாரு. திரும்ப திரும்ப பேசுற நீ. அண்ணே மூணாவது பிள்ளையாரு. மூணாவது பிள்ளையார் அதுதான் யாரு? அதை உன்கிட்ட கேக்குற யாருன்னு? டேய் டேய் மூணாவது பிள்ளை யாருன்னு தெரியாதா? யாரு? என்னடா இவ்வளவு தெரியும்? உங்க பெரிய மாமன் இளையவன் கல்யாணம் முடிக்காம இருக்கான்ல, அவன் மீசை இல்லையா அவனுக்கு? ஆமா, அவன்தான். பேர் என்னன்னு கேளுங்க. என்னன்னு கரெக்டா சொல்ற எல்லாமே. டேய் அவன் பேர் என்ன? கல்யாணம் முடிக்காம இருக்கவன் தெரியாதா? அவன் பேர் ஐயப்பன். அவன்தான். பாத்தியலா சரியா சொல்றே. அவன் சரியா சொல்றாயா? என்னன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கேனே. ராமாயணம் மகாபாரதம் பூரா படிச்சு வச்சிருக்கேன். அப்படியே இங்க வாங்க. இப்ப அதெல்லாம் விஷயம் இல்ல. சிவபெருமானோட பிள்ளைய 3 தானே. அம்மா பிள்ளையாரு பட்டை போட்டிருக்காரு. அம்மா முருகப்பெருமான் பட்டை போட்டிருக்காரு. அம்மா ஐயப்பன் என்ன போட்டாரு? ஐயப்பன் கொட்டை. டேய் அம்மா பணம் கொட்ட ஓட்டார் இல்ல. டேய் ஐயப்பன் அது போட்டிருப்பாரு, முருகனும் போட்டிருப்பாரு, எல்லாரும் போட்டிருப்பாங்க. ஐயப்பன் நெத்தியில என்ன அணிஞ்சிருக்காரு? நாமம் போட்டுக்காரு. அப்படி பேசுறேன், நல்லா பேசுறாயா? நாமம் போட்டிருக்காரு. சிவனோட பிள்ளைய தானே 3 பேரும். அம்மா அவங்க 2 பேரும் பட்டை போட்டாங்க, இவன் ஏன் நாமனத்தை போட்டேன்? அவங்க அவங்க வந்து படுக்க வச்சு போட்டாங்க, இந்த ஆள் நிக்க வச்சு போட்டாரு. என்னத்துக்காடா நிக்க வச்சு போட்டாரு? என்னண்ணே? டேய் இப்ப நீங்க அதுக்கு தான் பதில் சொல்லுங்க. முருகன் பட்டை போட்டாரு. பட்டை போட்டாரு, பிள்ளையார் பட்டை போட்டாரு. ஆமா. ஐயப்பன் ஏன் நாமம் போட்டாரு? அவங்க ஏன் பட்டை ஓட்டாங்க தெரியுமா? ஏன்? அப்ப எல்லாம் ஒயின் ஷாப் திறக்கல, அதுவாது அவங்க பட்டை ஓட்டாரு. 2 பேரும் இப்ப வம்பா இப்ப போன் நம்பர் இருந்தா கூட 82 20 79 13 57. டேய் அவன் பாகிஸ்தானுக்கு சொல்றான்டா. அது பட்டை. அப்ப வந்து பிராந்தி கடை இல்ல. டேய் டேய் கேக்குறதுக்கு மரியாதையா பதில் சொல்லுங்க. எதை கேட்டாலுமே உங்களுக்கு தெரியாதாடா? அண்ணா நீங்க நம்மளே கேள்வி தெரியாம மட்டும் இங்க வர மாட்டாங்க. எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தெரியலையே. சரி நான் கேக்குறேன் கேள்வி உங்கள்ட்ட. கேளுங்க. அப்படி பொம்பளை ஆளு நாடாம் பார்க்க வந்தவையா ஏன் படுத்து கிடக்காங்க? நம்ம கேள்வினா அண்ணே டேய் எங்கடா படிச்ச? பொம்பளை ஆளுங்க சொல்ல நாடகம் முடியாது. இப்ப பாரு, பொம்பளை ஆளுங்க நாடகம் பார்க்க அந்த வகை ஏன் படுத்து கிடக்குற? புத்தகத்துல இருக்கே. டேய் இது என்னடா இப்படி ஒரு கேள்வி கேட்டியா? நாடாம் பார்க்க வந்தாலும் ஏன் பார்க்கறா? டேய் தெரியுமா? தெரியலாம் போயிட்டே இருக்கானே. ஏய் அதெல்லாம் நாங்களாம் கொடுறோம்மா. இவர்களா தெரியுமா? அந்த புக் படிச்சிருக்க மாட்டாரு. இவருக்கு அந்த அது பதில் சொல்லணும். ஆனா தெரிஞ்சா சொல்லணும், இல்ல போயிட்டே இருக்கானே. டேய் என்னடா இப்படி ஒரு கேள்வி? கொடுறோம்மா. அப்பனுக்கு போய் 4 பேர் தப்பா. டேய் இப்படி ஒரு கேள்வி என்னடா? பொம்பளை ஆளுங்க வந்து எப்படி நாடகம் பார்க்காம படுத்து கிடக்குறாங்கன்னா அது என்னடா பதில் சொல்றது? தெரியுமா? தெரியல போயிட்டு வேற ஆளு. சரிங்க, அதுக்கான கேள்விக்கான பதில் அருமையான கேள்வி தான். நல்ல கேள்வி கேள்வின்னு ஒண்ணு இருந்தா பதில் இருக்கும்ல? சொல்லுங்க. சரியான கேள்விதான். பின் தூங்கி முன்னழுவோர் பத்தினி. டேய் நீ கேட்ட கேள்விக்கு அவ பத்தினி புத்தினி. டேய் நீ கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றேன். எல்லாருக்கும் சாப்பாடை போட்டுட்டு மீத உள்ள சாப்பாடுல தண்ணியை ஊத்திட்டு மீத உள்ள குழம்ப சுட வச்சுட்டு எல்லாருக்கும் பின்னாடி தூங்கி எல்லாருக்கும் பெரிய பொல்லாத அதிசயம். மிச்ச வீட்டுல சோத்துல தண்ணியை தான் ஊத்துவாங்க, பிராந்தியை ஊத்துவாங்க.
இங்க வாடா, நீ கேட்ட கேள்விக்கு தான் பதிலு. மிச்சம் உள்ள சோத்துல தண்ணியை ஊத்த பதில் சொல்றேன் நானா அப்புறம் இங்க பதில் சொல்றேன் கேளு. குழம்புல எல்லாரும் தூங்க வைப்பாங்க. எல்லாரையும் தூங்க விட்டுட்டு பின்னால எல்லாருக்கும் பின்னாடி தூங்கி எல்லாருக்கும் முன்னாடி எழுந்திருப்பவள் தான் பத்தினி. அப்ப எழுந்திருச்சு வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுவா. சரி, அந்த அசதியில நாடகத்துக்கு சும்மா தெரிஞ்சா சொல்லுன்னு. அப்புறம் எவ்வளவு ஒரு பொறுமையாயிரு. அந்த பொறுமை இல்லையா உனக்கு? சின்ன பைய புத்தி தாயா. அவங்க தெரியல, அவங்க சின்ன பைய புத்தி. அப்ப குடும்பத்தை சுமப்பவள் பெண். அப்படி சுமந்த பிறகு எந்த இடத்துக்கு போனாலும் பெண்ணுக்கு தான் அசதி வரும். அதனால தூங்குறான். கேட்ட கேள்விக்கு தாயா பதிலு. அப்புறம் தெரியல. சரி, எனக்கு தெரியல, நீ சொல்லு. அப்படி கேளுங்க. ரொம்ப நேரமா உட்காந்தா இடுப்பு கிடக்கு, அதனால படுத்தாங்க. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கேளுங்க. அவன் மாதிரி எல்லாம் கேள்வி கூட நல்ல அப்படிதான் நம்மள கண்டா இருந்தாலும் பயப்படணும். அனைத்து கற்றவன் நான். அந்த படத்தை நாம கேட்ட மாதிரி கேளுங்க. இப்ப பெண்களை பத்தி ஏன் தூங்குறான்னு கேட்டீங்க. ஆமா, இப்ப நீங்க சொன்னீங்க முன்ன இருந்து பின்னாடி தூங்குறாங்க. பின் தூங்கி முன்னழுவல் பத்தினி காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு காலையில எந்திரிச்சு வாச தெளிச்சு சாணம் தெளிச்சு கோலம் போடுவாள் சொல்றீங்கல்ல. காலையில எந்திரிச்சு வாச தொளிச்சு கோலம் போடுறாங்க. ஆமா, ஏன் வாச தொளிச்சு கோலம் போடுறாங்க? தண்ணிய தொளிச்சு ஏன் கோலம் போடுறாங்க சொல்லுங்க. இப்ப என்னடி பேசுறீ தெரிஞ்சா சொல்லுங்க. பஸ் இருக்கு, திருக்கோயில இருந்து பஸ் இருக்கு, திருப்பாச்சூர் போயிட்டே இருக்கோங்க. எங்க கையில ஆள் இருக்கு. தண்ணிய தொளிச்சு ஏன் கோலம் போடுறாங்க? இதுக்கு பதில் சொல்லிட்டு 6 மணி வரைக்கும் விட மாட்டேன். தண்ணி தொளிச்சு ஏன் கோலம் போடுறாங்க தெரியுமா தெரியாதா? இல்ல போவா. சரி, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க அட்டையில கேட்டு ஓட சொல்லுங்க. நான் போய் டீ வந்து டீ குடிச்சு. டேய், இப்படி ஒரு கேள்வியே உள்ள என் வாயில புடிங்க. அண்ணே, ஏதாவது தெரியுமா? சொன்னீங்க வாச தொளிச்சு கோலம் போடுவாங்க. ஏன் தண்ணிய தொளிச்சு கோலம் போடுறாங்க? காலையில பிரம்ம முகூர்த்தம் 4:30 இருந்து 5:30 மணிக்குள்ள எழுந்து காலை முகூர்த்தம். அவன் சொல்ல விட மாட்டேங்கிறான் பதில. பிரம்ம முகூர்த்தம் தெரியாதா? என்ன சொல்றாங்க? அது பொறுமையே இல்லையா அவனுக்கு? நான் கேட்கிறேன், பதில் சொல்ல விட மாட்டேங்கிறான். பொறுமை கடல்ல பெருசுன்னு இருக்கு. அதோட பொட்டுக்கடலை சிறிது. எப்பவுமே முகூர்த்தம் 4 to 5 தான பிரம்ம முகூர்த்தம். 4:30 இருந்து 5:30 பிரம்ம முகூர்த்தம். அந்த நேரத்துல எழுந்திருச்சு நாடகத்தை வச்சு 5:30. இவன் சொல்ல விட மாட்டேயா? அந்த பிரம்ம முகூர்த்தத்துல பெண்ணாகப்பட்டவள் அந்த நேரத்துல இப்ப உள்ள கோலம்ல அந்த காலத்துல அரிசி மாவுல, பச்சரிசி மாவுல வாசல்ல சாணத்தை தெளிச்சு நல்லபடியா கோலத்தை போட்டா 10 எறும்புகளோ 100 எறும்புகளோ வந்து உண்டால் அது அந்த குடும்பத்தை விருத்தியாகும். ஒரு 1000 பேருக்கு அன்னதானம் போட்டதற்கு சமம். முன்னோர்களுடைய அந்த பலனும் அந்த அனுக்கிரமும் அந்த குடும்பத்துக்கு வந்து சேரும் என்பதற்காக வாசல்ல சாணம் தெளிச்சு கோலம் போடுவார். வாச தொளிச்சு கோலம் போடுன்றது அதுக்கு அர்த்தம் தெரியுமா? உண்மை. ஏன் தெரியுமா? மாக்கோலம் இடுவது. அரிசி மாவுல கோலம் போட்டா அதை எறும்பு தின்னா தன்னுடைய குடும்பம் வந்து விருத்தியாக நல்லது நடக்கும். சரி, பச்சரிசி மாவுல கோலம் போட்டா எறும்பு தின்னுது. ஆமா, இப்ப பூரா கல்லுல கோலம் போடுறாங்க. அதுல போடக்கூடாதுங்க. நான் சொல்றது அப்ப உள்ளது, இப்ப உள்ள கணக்கு இல்ல. எறும்பு தின்னுமா? இதை திங்காது. ஏன் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறா தெரியுமா? ஏன் என்ன காரணம்? நான் சொல்றதாங்க காரணம். அது இல்ல காரணம். நான் சொன்னதான் காரணம். அப்புறம் இல்லைங்க, படிச்ச எனக்கு தெரியாதா? கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முக்காலத்தையும் உணர்ந்தவன் நான். எனக்கு தெரியாம உங்களுக்கு எப்படியா தெரியும்? தெரியுமா? அப்படியா? உங்க பஞ்சாயத்து கேட்க வரலடா. டேய் டேய், உங்க பஞ்சாயத்து கேட்க வந்தேனா? நான் நீங்க கேட்ட கேள்விக்கு இதான் பதில். அண்ணே, அக்கா இரு, சகோதரி எல்லாம் கைதட்டுங்க. இந்த நான் சொன்ன பதில் சரினா தட்டுங்க தட்டுங்க. பாரு, இதாண்டா உண்மையான பதில். கேட்டு தெரிஞ்சுக்கங்க.
நாடகத்துக்கு வந்த 4 விஷயம் பண்ண. சரி அப்படி நீங்க தான் என்ன விஷயம் வச்சிருக்கீங்க? நான் சொல்றதே உண்மைன்னு இப்ப அவங்க தட்டுறாங்களான்னு மட்டும் பாருங்க. சரியா சொன்னா கை தட்டுங்க. சொல்லு பதில. நீ என்னதான் பதில் கிளிக்க போற நான் பாக்குறேன். தண்ணி தெளிச்சு ஏன் கோலம் போடுறாங்க தெரியுமா? ஏன் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறாங்க? கோலத்தை போட்டு தண்ணி தெளிச்சா கோலம் அழிஞ்சு போகும் இருக்கானதே தண்ணியை தெளிச்ச முன்னாடி கோலம் போடுறாங்க. சாமியை காணா இப்ப தட்டுங்க கையி. அண்ணே உன் அறிவு வேற அண்ணே. அண்ணே நீ கேட்ட கேள்விக்கு அந்த ஆள் ஊருக்கு கிளம்பிருப்பேன் யாரா? இந்த கேள்வியை பாராட்டி மலர்மாலை அதே கல்வியா அதே கல்வி ஊருக்கு கிளம்பியா நீ? கோவிந்தா கோவிந்தா கிருத்தலக்கடி கோவிந்தா 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 கிருத்தலக்கடி கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. எதுக்கு வாசிக்கிறான்? இதுக்கு சூப்பரா வாசிக்கிறான் இந்த ஆளு. எனக்கு இந்த கட்டை தேவைப்படுது. ஏன்னு ஒரு 4 கடா குட்டி இருக்கு காய அடிச்சிட்டு. அந்த கடா குட்டிக்கு காய அடிச்சாச்சு. அந்த குட்டி காய அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. என்ன அடிக்கலையா? பாவம் ஒண்ணும் தங்கது இல்ல. அண்ணே அவர் வர சொல்லுங்க. அதான் வண்டி வர சொல்லுங்க. பாவம் கொடுத்துருமா? கொடுத்துறேன். பாவம் இதை வச்சா முறை போட்டுட்டு இருக்காரு. பாவம் நீங்களே வெட்டி விட்டுதான் இருக்கட்டும். அண்ணா என்னண்ணே இதுவே 15 கிலோ இருக்கும் போல கணக்கு. நான் தாண்ட கொடுத்துருந்தேன். நாராயண நாராயண. இதுக்கு மேல நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன்னா என்னைய மாதிரி ஒரு முட்டா பையன் இந்த உலகத்துல. சரி கேக்குறதெல்லாம் சொல்லணும்ன்றீங்கல்ல? இல்ல நான் எதுவும் கேட்கல, நீங்களே எதுவும் கேட்காதீங்க. நான் ஒரு கேள்வி கேக்குறேன். இல்ல வேண்டாம், அதுக்கு நான் அந்த இடத்துக்கு வரல. இப்பேற்பட்ட ஒரு பதில் பயந்துட்டாரு. கோலத்தை போட்டு தண்ணி. சரி ஒரு கல்யாணம் நம்ம எது கேட்டாலும் தெரியல அவருக்கு. கோலத்தை கல்யாணம் இருங்க. கோலத்தை போட்டு தண்ணி சொல்லுங்க. ஒரு கல்யாணம் கோலத்தை போட்டு தண்ணியை தெளிச்சா கோலம் அழிஞ்சு போயிரும்னு முன்னாடியே தண்ணியை அதான் உண்மை. என் முகரையில அக்கா அதுக்கு அடுத்து கோலத்தை இது என்ன தண்ணி வச்சு அழியுமா இல்லையா அக்கா? டேய் இவர் வெங்காயம் கிழிக்கிறாரு. அந்த இதுக்கு நான் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். கல்யாணம் காது குத்து சடங்கு பூப்புனித நீராட்டு விழா அது எல்லா நிகழ்ச்சிக்கும் ஏன் வாழை மரத்தை கட்டுறா? இதே உண்மையில இங்க வாழ இங்க வாழ அருமையான கேள்வி. எப்படி அவங்க நினைச்சா ஒரு தென்னை மரத்தை கட்டலாம், ஒரு வேலிக்கருவை வெட்டி சாத்தலாம். என்னக்கா அறிவு சார்ந்த இப்படிதான் இதுவாயா வாழை மரத்தை கட்டுறாங்க. பாராட்டேன். நல்ல விஷயம் என்ன? இப்படி அறிவு சார்ந்த ஒரு கேள்வியை கேட்டா பேசுறதுக்கு நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேரும். மங்களகரமான ஒரு நிகழ்வு, அங்க அமங்கலமான ஒரு நிகழ்வுன்னு இருக்கு. உண்மை. மங்களகரமான நிகழ்வு கோயில் திருவிழா, வீட்டுல கல்யாணம், காது ஊத்து நல்லது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஈனுன, அதாவது குளத்தல் வாழையை வாசல்ல கட்டணும். வாழையடி இப்போ ஒரு வேப்ப மரத்தை கட்டினோம்னா மறுபடியும் வளருமா வேப்ப மரம்? ஒரு புளிய மரத்தை கட்டினோம்னா வருமா? வராது. அப்ப வாழை மரத்தை கட்டினா மட்டும்தான் வாழையடி வாழையாக பக்க கட்டைகள் உருவாகி அப்படி வரும். பேரம் பேத்தி பிள்ளை கொள்ளு பேரம் கொள்ளு அப்படின்னு வாரிசாக உருவாகும் இந்த குடும்பத்திலே நல்லது எல்லாமே நலமாக நடந்துகிட்டே இருக்கணும் என்பதற்காக ஈனுன குலதல்ல வாழையை மங்களகரமான ஒரு நிகழ்வுக்கும், குலதல்லாத பக்க கட்ட வாழையை அமங்கலமான கெட்ட காரியத்துக்கும் கட்டணுங்கிறது ஐதீகம். நல்ல விஷயம். எப்படி கேளுங்க. வாழையடி வாழையா வரணுமோ அது வாழை மரம் கட்டுற நான் இந்த. ஆமா அது இல்ல வேற காரணம் இருக்கு. ஏய் இதாயா உண்மையான பதில்? அது வேற காரணம் இருக்கு. சத்தியமாக உண்மை. வேற காரணம் இருக்கு. நிச்சயமாக உண்மை. வேற காரணம் இருக்கு. படிச்சு எனக்கு தெரியுமியா? அப்ப நான் படிக்காம வந்திருக்கேன். ஏய் நான் படிச்சிருக்கேயா? வேற காரணம் இருக்கு. அனிமா மகிமா கரிமா லகிமா பிரகாப்தி பிரகம் ஈசத்து வசித்துமான்ல அஷ்டமா சித்துக்களையும் கற்று உணர்ந்து கூடு விட்டு கூடு வாயக்கூடிய தன்மை எனக்கு இருக்கு. நீங்க கூடு விட்டு தான் கூடு வாங்க. நான் வீடு விட்டு வீடு வாங்கி முட்டில அடி. சரி அப்படி என்னதான் வேற காரணம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அதை ஏன் கட்டானா வாழைமரம் ஏன் கட்டாக? கட்டாம விட்டா கீழே விழுந்துடும். மரியாதையா போயிரு. இன்னும் கிட்டத்திலே வராத. கெட்டலையில கீழே விழுந்துரும் கெட்டாகலாம். சாமி அவன் கிடைக்கா சாமி கிறுக்கு போய போங்கடா. அது விடுங்க. ஒரே நான் உங்களை பேசல மரியாதையா நான் போயிடுறேன். இல்ல ஒரு சின்ன கேள்வி. எதை கேட்டாலும் சொல்லுன்றீங்கல்ல. முடியலடா உங்கள்ட்ட பேச. விடுங்க ஐயா. டேய் விடுங்க நான் போறேன். எதை கேட்டாலும் உங்கள்ட்ட பேச முடியல என்னால. விடியல விடுங்கயா நான் போறேன். முடியல என்னால. நீங்க அது சரியா வராது. யாது நீங்க உள்ள இருக்க ஆளை நான் பார்க்கணும்னு மனசு. ஒரே ஒரு கேள்வி மட்டும். சரி கேளுங்க.
அப்படி நீ ஆனா நல்லா எதை கேட்டாலும் சொல்லுவோம்ன்றீங்கல்ல. எதை கேட்டாலும் சொல்லுவேயா? விஜி என்னைக்கு வயசுக்கு வந்துச்சு? அண்ணே அண்ணே எந்த கேள்விக்கு பதில் இதுக்கு சொல்ல முடியாது. நீ தான்டா டிரைவர். தெரியல, ஒரு ரூட்டு தெரியல, போய் கேட்போமான்னு. டான்ஸுக்கார பிள்ளை எப்படா வயசுக்கு வந்துச்சு? நீ என்கிட்ட கேட்குறீங்களா? ஏன் நீ முக்காலமும் தெரிஞ்சாலு அதெல்லாம் விதெல்லாம் பாலம் ஓடுவாலாம் எல்லா காலமும் தெரியும். இதை தெரியாம இருக்கலாமா? பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிலம் என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம். 7 வகை பருவத்தில் மங்கை பருவம் அடைவதற்கு பேதை பெதும்பை பெதும்பையாக இருந்தவள் அந்த பெண்மகள் ஆடி மாசம் தமிழ் தேதிக்கு தமிழ் மாதம் ஆடி மாதம் 16ஆம் தேதி அமாவாசை. அமாவாசை திதி என்று இந்த பிள்ளை பூ பெய்தாள். தாய் மாமனா? அம்மா நான் தான் சீர் கொண்டு அதான் தெரியும். குச்சிக்கட்ட போயிருப்பீங்க. ஏய் அப்ப குச்சிக்காரிங்கறியா? சரிங்க வாங்க, என்ன விஷயம் வந்துருக்கீங்க? உள்ள சொல்லுங்க. நேராச்சு அண்ணே சிங்கப்பூர் ஒன்று காலையில உள்ள சோன்னு சத்தம் கேட்டுச்சு. சிங்கப்பூர் நாடகத்துக்காப்பா? சிங்கப்பூர் பிளேட் நிக்குது இங்க. சிங்கப்பூர் எங்க இருக்கு? சிங்கப்பூர் தெரியாதா? கொட்டாப்பட்டி பக்கத்துல எங்க இருக்கு? திருப்பத்தூர் பக்கத்துல. அண்ணே நீங்க எல்லாம் போயிருங்க, உங்களை லூஸ் ஆக்கி 2 வேலை சேர்த்து. சிங்கப்பூர் எங்க இருக்கு? திருப்பத்தூருக்கு கிழக்க. உன்னை தெரியாம கேட்டேன். 1.5 கிலோமீட்டர்ல. டேய் நான் நாடாத்துக்கு வரல. இருக்கவங்க நாளைக்கெல்லாம் நாடகம் பார்க்கணும். ஏன்டா அப்படி படுத்துறியா? அவங்க பைத்தியம் முடிச்சு தெரியற மாதிரி. போட்ட தவணி அது இன்பம் உன்னை கண்கள் நெஞ்சம் ரசதி போட்டு தவணி போதையில் ஆடுதி. கட்டி பிடிப்பாரா? அவர் கட்டியே பிடிக்க மாட்டார். உங்களை பார்க்கணும் காத்து. வரட்டும் சுவாமி. சாமி கிளம்பணுங்கிறேன். நம்ம 3 பேர் இருக்கிற இடத்துல யாருமே வரக்கூடாது. பயந்துகிட்டு பொட்டியை தூக்கிட்டு ஓட சொல்லு.
ஏய் வர்றாரு, காலடி ஓசை கேட்கிறது. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு வில்லலாமா, பொம்பளைங்க காத்துப்பட்டு நீங்க தடுக்கி வில்லலாமா, பொம்பளைங்க இந்த பொம்பளைங்க இந்த பொம்பளைங்க காத்துப்பட்டு நீங்க தடுக்கி வில்லலாம் மாமா 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 மாமா. அருமையான வரவேற்பு, ஆடிப்பாடி வரவேற்பு, தமிழக பண்பு அந்த அடிப்படையிலே சிறப்பான முறையில் ஆடிப்பாடி வரவேற்று தாங்கள் மூவரும் பல்லாண்டு காலம் வாழ்க்கை. நீங்களும் முகரைய பார்த்து பேச மாட்டீங்களா? என்னக்கா ஆடி மாசம் 16ஆம் தேதி வயசு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு, அப்புறம் எப்படி முகத்தை பார்த்து பேசுவாரு? அகத்தின் அழகு முகத்தில் தெரியுங்க, முகத்தை பார்த்து பேசுங்க சாமி. அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே, அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே, இதை வச்சு நெஞ்ச நீ தொலைச்சு உள்ளிருக்கும் இதயத்தை அது உடுருவி பாயுதே, மொழி என்ன சாட்டையோ என்ன சடம் போட வைக்கிறேன். அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே, வெள்ளத்தில் இழுத்து அடிச்சது போல் நீ ஜில்லென்று தூக்கி போறாய், பள்ளத்தில் இருந்த என் உயிரை ஜில்லென தூக்கி போறாயே, வெள்ளமனோ உள்ளவண்டி நீயடி கடல் கொடி பறந்தேன் பறந்தேன் பறந்தேனே, எல்லை கோடு இல்லையடி அறிந்தேன் அறிந்தேன் அறிந்தேனே, அறிந்தேனே அடி வெள்ளக்கார வேளாயி நீ கொள்ளக்காரியானாயே, இதை வச்சு நெஞ்ச நீ உள்ளிருக்கும் இதயத்தை விழிகள். அடுத்தபடியா அழைத்து வாருங்களேன். தம்பி அந்த இதை வெளில சேர்த்துப்பா, ஒரு இன்னும் அரை மணி நேரம் நாடகத்தை முடிச்சிடும். குழந்தையாளுக்கு கல்யாணம். மாணிக்க வினையேந்து மாதேவி கலைவாணி செந்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். மாணிக்க வினையேந்து மாதேவி கலைவாணி தீர்த்தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். அருள்வாய் நீ எங்கு வருவாய் நீ, நாயம் பெறவே நீ வரம் தரவாணி அம்மா, மாணிக்க வினையேந்து மாதேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம் அம்மா, பாட வந்தோம். நமனுக்கு பாடி நின்றால் ஞானோ வளர்ப்பாய், பூமனுக்கு பாடி நின்றால் பூதனி மகிழ்வாய். நமனுக்கு பாடி நின்றால் ஞானோ வளர்ப்பாய், பூமனுக்கு பாடி நின்றால் பூதனி மகிழ்வாய். மாணிக்க வினையேந்து மாதேவி கலை
வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பாள் எங்கள் உள்ள கோவிலிலே உறைந்து நிற்பாள் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே எல்லோ கள்ளமில்லாமல் சொல்லும் அன்பருக்கே என்றும் கள்ளமில்லாமல் தொழும் அன்பருக்கே எல்லோ அன்னை அறிவை தரும் அன்னையும் நீயே வாணி சரஸ்வதி மாதவி பாரதி பாகதீஸ்வர் மாலினி நானும் பொருளே தோன்றும் கலைமணி வேண்டுவரம் தந்தேனே நான் முகநாயகி மோகன ரூபிணி நான் வரை போற்றும் தேவேனே வானவர் கமுனி தேவழி சிந்தும் கால மனோகரி கல்யாணி அருள்வாயினி இங்கு வரமானி வரம் பரவானி லய பெருவீனி அம்மா மாணிக்க வீணகி எந்துமா தேவி கலைவாணி தேன் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அண்ணா தங்கச்சி என்னை அழைத்த காரணம் உங்களுக்கு நாரதர் வந்திருக்காருமா அப்படியா அழைத்த வரணும் எப்படி சாமி வாங்க